சென்னை சில்க்ஸின் மெகா சம்மர் சேல். தமிழகத்தில் ஒரு வாரத்திற்கு மழை நீடிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. 5 மாவட்டங்களில் 2 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என்றும் எச்சரித்துள்ளது. இதன்படி நீலகிரி, கோவை, தேனி, ஈரோடு, திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்றும் நாளையும் கனமழை பெய்யும் என்று கணித்துள்ளது. சென்னையில் 2 நாட்களுக்கு மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யும் எனவும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி முதல் 38 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என கூறப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. பகல் முழுவதும் வெயில் வாட்டி வதைத்த நிலையில் இரவில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை கொட்டியது. குறிப்பாக திருவள்ளூர், காக்கலூர், மணவாள நகர், கடம்பத்தூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. இந்த திடீர் மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. திருப்பத்தூர், செவ்வாத்தூர், காக்கங்கரை, ஜோலார்பேட்டை, ஏலகிரி மலை உள்ளிட்ட பகுதிகளில் காற்றுடன் பலத்த மழை பெய்தது. வெயிலின் தாக்கம் காணப்பட்ட நிலையில் திடீரென பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. செங்கல்பட்டு, சிங்கபெருமாள் கோவில், மறைமலை நகர், திருப்பூளூர், திருக்கழுக்குன்றம் உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. சேலம் மாவட்டம் மேட்டூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. மேட்டூரில் கடந்த சில நாட்களாக வெயில் சுட்டெரித்த நிலையில் திடீரென கருமேக கூட்டங்கள் சூழ சுமார் 1 மணி நேரம் பலத்த காற்றுடன் மழை பெய்தது. இதனால் வெப்பத்தின் தாக்கம் தணிந்து குளிர்ச்சி நிலவியது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. வடகுரும்பூர், களமருதூர், குன்னத்தூர், எரையூர், ஆசனூர், சேந்தநாடு, கோட்டை உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் இடி மின்னலுடன் மழை பெய்தது. கனமழையால் சாலைகள் மற்றும் தெருக்களில் மழை நீர் பெருக்கெடுத்து ஓடியது. கோடை வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழலும் நிலவியது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு சுற்றுவட்டார பகுதிகளில் சூறை காற்றுடன் கனமழை பெய்தது. செய்யாறில் கடந்த சில நாட்களாக கடும் வெப்பம் நிலவியது. இந்நிலையில் சூறை காற்றுடன் கனமழை கொட்டியது. பலத்த காற்று வீசியதால் சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த வாகனம் தானாக நகர்ந்து தடுப்புச் சுவரில் மோதி நின்றது. The Chennai Silks in Mega Summer Sale.